வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 4x1 மக்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். அதை வந்து 2x1 மக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த செஷன் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா 4x1 மக்ஸ் யூசிங் 2x1 மக்ஸ், ட்ரூத் டேபிள் அண்ட் டயக்ராம். அதுக்கப்புறம் 4x1 மக்ஸை வந்து 2x1 வச்சு நம்ம டிசைன் பண்றோமா அதுக்கான டிசைன் கோடும் அதோட டெஸ்ட் பெஞ்சும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 மக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் 2x1 மக்ஸ். நமக்கு வந்து 4x1 மக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இன்புட். ஸோ I0, I1, I2, I3 இதோட 2 செலக்ஷன் லைன்ஸ் நம்ம வச்சிருக்கோமா S0, S1. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இருக்கக்கூடிய 2x1 மக்ஸுக்கு வந்து S1னும் அடுத்து இருக்கக்கூடிய மக்ஸுக்கு S0ன்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 4x1 மக்ஸுக்கான ட்ரூத் டேபிள். இந்த காம்பினேஷன் நமக்கு ஜென்ரலா தெரியும். 0, 0னா I0 வந்து கனெக்ட் ஆகும் அவுட்புட்டோட, 0, 1னா I1 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆகும், 1, 0னா நமக்கு வந்து I2 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆகும், 1, 1 வந்து I3 இன்புட் வந்து அவுட்புட்டோட நமக்கு கனெக்ட் ஆகும். இப்போ வந்து அந்த டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 2x1க்கான டிசைனை நம்ம பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த மாடியூல் நேம் பார்த்தீங்கன்னா மக்ஸ் 2x1 கொடுத்துருக்கேன். இதுல வந்து நமக்கு எத்தனை இன்புட் இருக்கும், 2x1னா 2 இன்புட், ஒரு செலக்ஷன் லைன், ஒரு அவுட்புட் இருக்குங்களா. அதை வந்து நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியாச்சு. இங்க வந்து நான் டேட்டா ஃப்ளோ மாடல் யூஸ் பண்ணி நான் கோட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வேற மாடல் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் மாடல், பிஹேவியரல் மாடல், அது நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லைன் 1ஆ இருந்தால் நமக்கு என்ன வரும், I1 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆகும். செலக்ஷன் லைன் 0வா இருந்தால் I0 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி நான் 2x1 மக்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டேன். இப்போ 4x1 மக்ஸை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் நமக்கு எத்தனை இன்புட், 4 இன்புட் இருக்கும், 2 செலக்ஷன் லைன் இருக்கும், அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட் இருக்குங்களா. இப்போ வந்து இந்த 2x1 மக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி 4x1 மக்ஸை டிசைன் பண்ணணும். ஸோ 2x1 மக்ஸோட மாடல் நேம் என்ன, மக்ஸ் 2x1ங்களா. அதை வந்து நான் M1 சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணிக்கிறேன். நமக்கு மொத்தம் எத்தனை மக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், 3 மக்ஸ். பிளாக் டயக்ராம் வச்சு பார்த்தோம்னா 3 மக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமா. ஸோ ஃபர்ஸ்ட் M1 இந்த இன்ஸ்டன்சியேஷன்ல பாத்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கும் நமக்கு. ஒன்னு வந்து கனெக்ஷன் பை நேம்னு இருக்கும், இன்னொன்னு வந்து ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் சொல்லி நமக்கு 2 மெத்தட் இருக்கும். இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் மெத்தட்னா என்ன அர்த்தம், 2x1 மக்ஸ்ல எந்த ஆர்டர் இருக்குதோ அதே ஆர்டர் தான் இங்க நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ஷன் லைன், அப்புறம் I0, I1, Yங்களா அதே ஆர்டர் தான் இங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மக்ஸுக்கு இதோட செலக்ஷன் லைன் என்ன, S1. இதுல இருக்கிற இன்புட் என்ன, I0, I1. ஸோ செலக்ஷன் லைன் S1, I0, I1. நான் அவுட்புட் வந்து இதுல வர அவுட்புட் என்ன பண்ணீங்க, இன்டர் கனெக்டிங் சிக்னலா. ஸோ நான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயர்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து Y0ன்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் மக்ஸ் என்னங்க, இது வந்து I2, I3 இன்புட், இதுக்கும் S1 தான் செலக்ஷன் லைன். இதை வந்து நான் அவுட்புட்டை வந்து என்ன பண்ணிக்கிறேன், Y2ன்னு சொல்லி இன்டர் கனெக்டிங் சிக்னல் எடுத்திருக்கேன். பாருங்க, S1, I2, I3 அவுட்புட் Y1 வச்சிருக்கேனா. நெக்ஸ்ட் என்ன, இந்த மக்ஸ் தேர்ட் மக்ஸ், இதுக்கு என்ன, இது வந்து Y0, இது Y1 கரெக்ட்டுங்களா. இதோட செலக்ஷன் லைன் என்ன, S0, இதோட அவுட்புட் அவுட். ஸோ S0 செலக்ஷன் லைன், Y0, Y1 இதோட அவுட்புட் வந்து நான் அவுட்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இதுதாங்க 4x1 மக்ஸை வந்து நம்ம 2x1 மக்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் பை நேம் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் வந்து ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கனெக்ஷன் பை நேம் தான் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஆல்ரெடி மாடல் இன்ஸ்டன்சியேஷன் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதோட டெஸ்ட் பெஞ்ச். ஸோ டெஸ்ட் பெஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுவோமா. நமக்கு வந்து எத்தனை இன்புட்டு, 4 இன்புட்டு, 2 செலக்ஷன் லைன், அதுக்கப்புறம் அவுட்புட் நமக்கு என்ன வரும், ஒரு அவுட். ஸோ இங்க நம்ம டிசைன்ல வந்து நம்ம இன்புட் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா டெஸ்ட் பெஞ்சில் நம்ம ரெஜ் ஆகுவோம், அங்க அவுட்புட்டும் டிக்ளேர் பண்ணி இங்க வயராகவும் டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிசைனை வந்து இங்க இன்ஸ்டன்சியேஷன் பண்றோம். மக்ஸ் 4_1 அதோடைய இன்ஸ்டன்சியேஷன் நேம் டியூட்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கனெக்ஷன் பை நேம் மெத்தட் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம இப்போ நமக்கு 4 இன்புட் இருக்குங்களா. ஸோ ABCD அதுக்கு வந்து நானே ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் லைன் வந்து நான் 4 காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். 0, 0, 01, 10, 11 சொல்லி 4 காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். 10 டைம் ஸ்டெப் கொடுத்துருக்கேன். அதாவது 10 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பெஞ்ச் வந்து 60 நேனோ செகண்ட்ஸ்ல வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் டாலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயெல்லாம் இது பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லைன்ஸ் 0 and 1 இல்லைங்க, அது எப்பயெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அப்பயெல்லாம் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு மொத்தம் எத்தனை இன்புட், 4 இன்புட் ABCD. நம்ம ஏக்கு 0வும், பிக்கு 1ம், சிக்கு 1ம், டிக்கு 0ன்னு வச்சிருக்கோமா.
இந்த இன்புட்டு ஸோ செலக்ஷன்ல 4 காம்பினேஷன் பாருங்க 0 0 0 1 1 0 1 1 இந்த 4 காம்பினேஷன்லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதாங்க 4x1 மக்ஸை வந்து நம்ம 2x1 மக்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்றது அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.